Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சித்ரான்னா ரெசிபி தான் பார்க்க போறோம். சித்ரான்னா அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம ஊர் வெரைட்டி ரைஸ் தான். நம்ம பண்ற புளியோதரை, லெமன் ரைஸ், தேங்காய் சாதம், இது எல்லாமே கர்நாடகால சித்ரான்னா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படி ஒரு சித்ரான்னா பண்றோம் அப்படின்றது பார்க்கலாம். இது பேர் வந்து காய் சாசிவே சித்ரான்னா. காய் சாசிவே சித்ரான்னா எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காய் சாசிவே சித்ரான்னா பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ணணும். நம்ம எப்படி புளிக்காய்ச்சலுக்கு வந்து ஒரு மசாலா வந்து ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணுவோமோ அது மாதிரி இதுக்கு வந்து ஒரு பவுடர் வேணும். பட் ரோஸ்ட் எதுவும் பண்ண வேண்டாம். காய் அப்படின்னா காய் சாசிவே சித்ரான்னா அப்படின்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா, காய்னா தேங்காய் யூஸ் பண்ணுறாங்க. தேங்காய் தான் காயின்னு சொல்லுவாங்க. சாசிவே அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற கடுகு, இதுதான் சாசிவே. இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் காரத்துக்கு வந்து நான் இங்கே வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பேடிகே ப்ளஸ் குண்டூர் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு ட்ரையாக பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். புளி தண்ணி, நம்ம புளியோதரைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி புளி தண்ணி. பட் ரொம்ப நிறைய புளி தண்ணி இருக்க வேண்டாம், ஏன்னா நம்ம புளி காய்ச்சல் மாதிரி எதுவும் செஞ்சு எடுத்துக்க போகிறது இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஒன் டைம் சர்விங் தான். நம்ம எதுவும் புளி காய்ச்சல் ஸ்டோர் எதுவும் பண்ண போகிறது. அதனால இன்றைக்கி ஒரு வேளைக்கு தேவையான புளி தண்ணி, ரொம்ப திக்காகவும் கிடையாது, கொஞ்சமாக தான். அதுக்கப்புறம் வேக வச்ச சாப்பாடு. ஆஸ் யூஷுவல் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு. அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா வேர்க்கடலை. நம்ம புளிக்காய்ச்சலுக்கும் நம்ம வேர்க்கடலை போடுவோம். இதுலேயும் நல்லா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வேர்க்கடலை போட்டு தாளிச்சிட்டு இந்த புளி தண்ணியை கொஞ்சம் ஒரு 1 or 2 minutes கொதிக்க விட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த காய் சாசிவே, இந்த மிளகா, இந்த பவுடரை வந்து அதில் போட்டு ஜஸ்ட் ஒரு சாட்டே பண்ணிவிட்டு நம்ம ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், வாங்க பண்ணலாம். நான் கிரவுண்ட்நட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு கோகனட் ஆயில் கூட போடலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை. இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா, இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. கருவேப்பிலை, மஞ்சள் தூள், பெருங்காயம், நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி. இந்த புளி தண்ணி ஒரு 2 minutes கொதிக்கட்டும். இதுல வந்து நான் சால்ட் ஆட் பண்றேன். ரைஸ்க்கும் நான் சேர்த்து இட்லி போட்டுட்டேன். இது வந்து ஒரு கர்நாடகா ரெசிபி, அதனால நம்ம இந்த இன்க்ரீடியண்ட்டை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சமாக வெல்லம், புளி தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இதில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற காய் சாசிவே அந்த பவுடர் இதில் ஆட் பண்ணுறேன் நான். ஜஸ்ட் அப்படியே சாட்டே பண்ணுங்க. வந்து ஒரு 3 to 4 minutes நீங்கள் வந்து சாட்டே பண்ணால் போதும். இப்போ இது நல்லா எனக்கு ரெடி ஆயிருக்கு. இதில் வந்து நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற ரைஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம்.
நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. இந்த சித்ரான்னா வந்து இப்போ ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. புளிப்பு, உப்பு, லைட்டாக ஒரு இனிப்பு எல்லாமே கலந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூனிக்கான ஒரு ரெசிபி. ஃபைனலாக லாவிஷ் ஸ்ப்ரிங்கிள் ஆஃப் கொத்தமல்லி. இந்த யூனிக்கான சித்ரானாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.